ஏன் மேலே போகுதுன்னா அந்த பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்குது, டிமாண்ட். இதுக்காக தான் நான் ஒரு டிப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே வரையணும், சின்ன சின்னதாக இருந்தால் கூட வரையணும், பெருசாக இருந்தால் கூட வரையணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா சப்ளை டிமாண்ட் இருக்குது சார், ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க கீழே வரும் இல்லை மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நிறைய வாட்டி நான் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Trade Achievers. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிற விஷயம் சப்ளை அண்ட் டிமாண்ட். என்னென்னா சப்ளை இருந்தால் ப்ரைஸ் கம்மியாகும், டிமாண்ட் இருந்தால் ப்ரைஸ் மேலே போகும், அதெல்லாம் ஓகே தான். அப்படின்னா என்ன, சப்ளைனா என்ன, டிமாண்ட்னா என்ன, அது எங்கே ஒர்க் ஆகும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்காங்க, அதே மாதிரி இது 100% ஒர்க் ஆகும்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இது உண்மையாலே ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகாதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருக்கிறது சப்ளை. எப்போதுமே சப்ளை மேலே தான் இருக்கும், டிமாண்ட் கீழே தான் இருக்கும். டிமாண்ட்ன்றது ஒரு பொருளுக்கான தேவை. ஒரு பொருளுக்கான தேவை அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போதுமே அந்த பொருளோட விலை ஏறும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம், கொஞ்ச நாள் முன்னாடி கூட தக்காளி விலைலாம் 100 ரூபா போயிருக்கு, 200 ரூபா போயிருக்கு, அந்த மாதிரி ரேட்லாம் பார்த்துருப்போம். ஏன் மேலே போகுதுன்னா அந்த பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். இப்போ மார்க்கெட்டில் அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள். இந்த கீழே இருக்கிறத டிமாண்டு. இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு கீழே வரும்போது என்ன ஆச்சுன்னா, முன்னாடி அந்த பொருளுக்கான தேவை இல்லை, அதனால ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே வந்துச்சு. இந்த இடத்துல வந்தோடனே அந்த பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்குது, நிறைய மக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தேவைனாலே, அந்த டிமாண்ட்னாலே ப்ரைஸ் என்ன ஆகிடும், மேலே போயிடும். இதை தான் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, டிமாண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சப்ளை. சப்ளை எப்போதுமே மேலே தான் இருக்கும். இப்போ மார்க்கெட்னா போகுது, மேலே போகுது. சப்ளை என்ன ஒன்றும் கிடையாது, பொருள் அதிகமாக இருக்குது ஆனால் வாங்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அதனால தான் என்ன ஆகுதுன்னா சப்ளைலேருந்து ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுது, கம்மியாகுது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஆடி ஆஃபர் பார்த்துருப்போம், இல்லை நியூ இயர் ஆஃபர் பார்த்துருப்போம். இல்லைன்னா பொருள் நிறைய இருக்குது, வாங்குறதுக்கு யாருமே ரெடியாக இல்லைனால என்ன பண்ணுறாங்க, கடைக்காரங்களாம் உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே போகுது. மேலே போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பொருள் நிறைய இருக்குது, அப்போ ப்ரைஸ் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து அப்படியே மொத்தமாக கீழே வந்துடும். இதை தான் நம்ம டிமாண்ட், சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்கிறோம். இதை சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நார்மலாக இந்த சப்ளை மேலே இருக்க சப்ளை வந்து இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு மேலே உங்களை போக விடாமல் அந்த ப்ரைஸை தடுத்து மொத்தமாக கீழே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இது தான் நிறைய வார்த்தையில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது கரெக்ஷன் நம்ம நார்மலாக சொல்லலாம், கரெக்ஷனை ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க, ரீடெஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சப்ளை என்ற இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சப்ளை டிமாண்ட் இருக்குது சார், ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க கீழே வரும் இல்லை மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நிறைய வாட்டி நான் உடச்சி போனதை பார்த்துருக்கேனே, அப்படியே மார்க்கெட் உடச்சதுன்னா, ரெசிஸ்டன்ஸை உடச்சதுன்னா அப்படியே என்ன ஆகிட்டு இருக்கு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கு. அது எந்தனால, ஏன் அந்த ரீசன், அதையும் நான் இப்போ அழகாக நான் சொல்லி கொடுத்துறேன். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, மார்க்கெட் இந்த லெவல்லேருந்து ப்ரைஸ் ஏறுது, அங்கே சப்ளை இருக்கிறனால பொருள் வாங்குறாங்க, அதனால் ப்ரைஸ் இறங்குது, திருப்பி தேவை அதிகமாகுது, தேவை அதிகமாகறதுனால ப்ரைஸ் ஏறுது. இப்படியே மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்குன்னா கீழே மேலே போயிட்டுருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சைட்வேஸ். கீழே ஒரு 8 ரூபாயும் மேலே ஒரு 10 ரூபாயும் அந்த 8 to 10 ருபீஸ்க்குள்ளேயே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட்னா இது மட்டும் கிடையாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ உடச்சி போனது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அது என்னனால, அந்த ரீசன் ஏன் அப்படின்றதுக்காக நான் சிம்பிள் எக்ஸாம்பிளோடு கொடுக்குறேன். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 100 பென் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைக்கு போகிறீங்க, எந்த சப்ளையும் அந்த டிமாண்டும் சும்மா ஒரு கடை மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, கீழே இருக்க டிமாண்டில் 8 ரூபாய்க்கு பெண்ணு வாங்குறீங்க. அப்புறமா அந்த பெண்ணுக்கான டிமாண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, மேலே போயிட்டு வாங்குறீங்க. நெக்ஸ்ட்டு கீழே வரீங்க, வாங்குறீங்க, மேலே போகிறீங்க, வாங்குறீங்க, கீழே வரீங்க, வாங்குறீங்க. ஒரே லெவலுக்குள்ளே உங்களுக்கு காசு கம்மியாக இருந்தனால வாங்கிட்டே இருந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி அடுத்த கடைக்கு போகலாம். ஆனால் அந்த நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது முன்னாடி 10 ரூபா 8 ரூபா விற்றுட்டு இருந்த பெண்ணு இப்போ அந்த கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா 15 ரூபான்னு சொல்கிறாங்க. 15 ரூபா வேணுன்னா வாங்கிக்கோ, இல்லைன்னா தர முடியாது.
இப்போ உங்களுக்கு என்னென்னா பெண்ணு தேவை இருக்குது, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தேவையை நீங்கள் இது பண்ணுன்றதுக்காக முன்னாடி 10 ரூபா வாங்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ வேறு வழியே இல்லாமல் இதை உடச்சிட்டு உங்களோட அந்த ரேட்டை உடச்சி 15 ரூபா போய் வாங்குகிற நிலைமை வந்தாச்சு. அப்போது முன்னாடி 10 ரூபா இந்த லெவலை உடச்சி இப்போ நீங்கள் எங்கே போய் வாங்கியிருக்கீங்க, 15 ரூபா போய் வாங்கியிருக்கேன். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா டெக்னிக்கல் டேர்மில் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மார்க்கெட் மேலே போகுது. என்னன்னா மார்க்கெட் வந்து முன்னாடி பார்க்கும்போது அங்கேயே சப்ளை இருந்துச்சு, அதனால் கீழே வந்துச்சு, மேலே போச்சு, அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது 10 ரூபாய்க்கு யாருமே பெண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. 15 ரூபா தான் கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், 15 ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணும். இதனால தான் மார்க்கெட் போகுது. இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள்லாம் நான் முன்னாடி 8 ரூபாய்க்கு வாங்கினேன், நான் இப்போ எதுக்கு 15 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே வாங்காமல் விடுறவங்களும் இருக்காங்க. அது யாருக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான். 15 ரூபா மட்டும்தான் ஹைன்னு சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது நம்மளுக்கு தேவை இருக்குது, நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணும். தக்காளி நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி 30 ரூபா இருந்துச்சு, 100 ரூபா போச்சு, 200 ரூபா போச்சு. 200 ரூபா போனதை யாருமே வாங்காமல் இருந்துட்டாங்களா? இல்லையே. தேவை இருந்ததுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்குறதான் செய்வாங்க. அதே மாதிரி ஆல் டைம் ஹையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருந்தால் அப்படியே கீழே வந்துடணும்னு யோசிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆல் டைம் ஹையில் இருந்தாலும் இந்த பொருளுக்கான தேவை இருக்குது. இந்த கடையில் 15 ரூபாய் விற்கிறாங்க, 15,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. வாங்கிட்டீங்க, அடுத்த கடைக்கு போகும்போது அது 17,000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், வாங்கி தான் ஆகணும். அதனால தான் மார்க்கெட்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. இது எல்லாமே கிளியர். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, சார் நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே தான், ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ், ஒரு சப்ளை உடச்சா அடுத்த சப்ளை போகலாம் சொல்லிட்டீங்க, கரெக்டு தான். ஆனால் நான் நிறைய வாட்டி என்ன பார்த்துருக்கேன்னா, மார்க்கெட் நடுவுலேயே திரும்பினதை நான் பார்த்துருக்கேனே. நடுவுலேயே என்ன பண்ணியிருக்கான், ஓவரால் லெவல் போகாமல் நடுவுலேயே திரும்பினதை நான் பார்த்துருக்கேனே. அப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். இப்போது அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு தராங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னாடி வாங்கிட்டே இருந்தீங்க, இப்போ அடுத்த கடை 15 ரூபா தராங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே வாங்குறீங்க, அதனால ப்ரைஸ் ஏறுது. அந்த மாதிரி தான் நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சும்மா அந்த கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 15 ரூபா விற்கிற கடைக்கு போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கடை பார்க்குறீங்க நடுவுலையே. அந்த கடை என்ன சொல்கிறேன்னா 12 ரூபா 50 பைசாக்கு விற்கிறேன்றாங்க. அப்போ நீங்கள் 15 ரூபாய்க்கு போவீங்களா, இல்லை 12 ரூபா 50 பைசாவில் கடையிலே வாங்கிட்டு வந்துடுவீங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், ஒரு கடையில் வந்து முன்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ இன்னொரு கடைக்கு போகிறீங்க, 15 ரூபா சொல்கிறாங்க, வாங்க போகிறீங்க. ஆனால் நடுவில் 12 ரூபா 50 பைசாக்கு விற்கிறதுக்கு ஒரு கடை ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு நான் 15 ரூபாய்க்கு போகணும், 12 ரூபா 50 பைசா இருக்குது கடையிலே நான் என்ன பண்ணிக்கிறேன், வாங்கிக்கிறேன்னு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வாங்கிட்டு கீழே வந்துடுவீங்க. இதனால தான் மார்க்கெட்டில் என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் ஒருத்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டே இருக்கும். ஆனால் நடுவில் என்ன பண்ணிடுவான், திரும்பிடுவான். சரி, அப்போ நம்ம அந்த நடுவில் திரும்புறது எப்படி கண்டுபிடிக்குது, அது ஒரு பிரச்சனை. இப்போ அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் நடுவில் திரும்புதுன்னா, நடுவில் வேற ஒரு கடை இருக்குது, 12 ரூபா 50 பைசா விற்கிறானா அங்கேயே திரும்பிடுவான். ஆனால் அந்த நடுவில் திரும்புறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்காக தான் நம்ம ஒரு சேயிங் சொல்லுவோம், என்னன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். என்னன்னா முன்னாடி நடந்தது திருப்பியும் நடக்கும். முன்னாடி வந்து அந்த இடத்துல இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, 15 ரூபாய் போயிடுச்சு. ஆனால் முன்னாடி வந்து யாராச்சும் 12 ரூபாய்க்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க, சார்ட்டில் வந்து 12 ரூபாய்க்கு அங்கே வாங்கியிருந்தாங்கன்னா அங்கே திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நான் இப்போ சார்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இங்கே எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சிஸ் பேங்க் சும்மா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக லட்சே இந்த லெவலில் இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மார்க்கெட் இந்த லெவலில் இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்துச்சு, ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு சப்ளை இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த சப்ளை எங்கே இருக்குது, அடுத்த கடை அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஆனால் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுனால ப்ரைஸ் அப்படியே என்ன ஆகுது, மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. மேலே போயிட்டு இந்த வாட்டி உடச்சாச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அழகாக கீழே உடச்சிருச்சு. உடச்ச உடனே நம்ம என்ன யோசிப்போம், ஓகே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகணும், ஒரு ரெசிஸ்டன்ஸை உடச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகணும்னு யோசிச்சிருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணல, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகாமல் மொத்தமாக என்ன ஆயிடுச்சு பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக கீழே வந்துருச்சு. ஏன் இங்கே திரும்பிச்சு, அழகாக பாருங்கள். அப்படியே நடுவில் வேறு எங்கேனாச்சும் கடை இருந்துச்சுன்னா நான் ப்ரீவியஸ் லெவலில் போய் பார்க்குறேன், இந்த இடம் தெரியுதா, இங்கே ஒரு லோ வந்திருக்கா, கரெக்டாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் என்னாச்சு உங்களுக்கு திரும்பி இருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா அங்கே ஒரு கடை இருந்துச்சு, அதை நம்ம என்ன பண்ணலாம், அந்த சப்போர்ட்டோ அந்த ரெசிஸ்டன்ஸோ பார்க்க தவறதுனால தான் மார்க்கெட் என்னாச்சு கீழே வந்துச்சு. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்.
முன்னாடி என்ன நடந்துச்சோ அது திருப்பியும் அதே லெவலில் வந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் போது கொஞ்சம் ப்ரீவியஸ் லெவலெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அங்கே திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ப்ரீவியஸ் லெவலெலாம் வரைஞ்சிங்கன்னா மார்க்கெட் வந்து அழகாக உங்களுக்கு வந்து இந்த லெவலில் திரும்பவும் உங்களுக்கு முன்னாடியே இண்டிகேஷன் கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லெவல் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நீங்கள் சப்ளை அண்ட் டிமாண்ட்லாம் வரைய சொல்லிட்டீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைய சொல்லிட்டீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்குது சார். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய லோஸ் அண்ட் ஹைஸ் வந்துருக்கு. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே ஒரு ஹை இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா எங்கே திரும்பும் சார்? இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால எங்கே கரெக்டாக திரும்பும்னு சொல்ல முடியும்? நீங்கள் சும்மா ஒரு லெவலில் போட்டு காமிச்சிட்டு அங்கே திரும்பிச்சு, இது ஃப்ளூக்காக கூட இருக்கலாம். இது மற்ற இடத்துல திரும்பலையே சார், இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். இதுக்காக தான் நான் ஒரு டிப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்லுவேன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே வரையணும், சின்ன சின்னதாக இருந்தால் கூட வரையணும், பெருசாக இருந்தால் கூட வரையணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் பர்சனலாக அந்த மாதிரி வரையிறது கிடையாது. சின்ன சின்ன ஸ்விங்ஸ் எல்லாம் நான் அதை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. நான் எப்போதுமே மேஜராக ஒரு ஹையும் ஒரு லோவும், ஒரு என்னென்னா ஓவரால் பிக்சர் தான் பார்ப்போம். ஓவராலாக எங்கே ஒரு ஹை வந்திருக்கு, ஓவராலாக எங்கே ஒரு லோ வந்திருக்கு, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஓவரால் போட்டால் எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது, அழகாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓவரால் லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லோ எடுத்துக்கலாம். இந்த ஹைலாம் வேணும், முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே மொத்தமாக ஹை போயிருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கோ. இந்த சின்ன சின்னதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரதா செய்யும். அதனால் மொத்தமாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மொத்தமாக லோ வந்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஓவரால் இந்த சின்ன சின்னதெல்லாம் வேணும்னா எடுத்துக்கலாம். நான் நார்மலாக எடுக்கிறது கிடையாது, நான் எடுக்கிறது மொத்தமாக ஓவரால் தான் எடுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் திருப்பியும் ஒரு லோ வந்திருக்கு. சரி, இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த ஒரு 4-5 வந்துருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த ஹையில் ஒரு லைனு, இந்த லோவில் ஒரு லைனு, இந்த ஹையில் ஒரு லைனு, இந்த லோவில் ஒரு லைன். ஓகே, இது வரைக்கும் பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்குது. இப்போ இது எல்லாமே அழகாக வரைஞ்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கு, இந்த இடத்துல திரும்பி இருக்கான்னு பாருங்கள். அழகாக மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு கீழே வந்திருக்கு, தெரியுதா? ஓவரால் வரைஞ்சோம். இந்த ஓவராலில் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அழகாக அந்த லோவில் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த இதில் வந்து மார்க்கெட் என்ன இருக்குது, பவுன்ஸ் ஆகிருக்கு. அடுத்த லைன் பவுன்ஸு, அடுத்த லைன் பவுன்ஸு, தெரியுதா? அதுக்கு அடுத்த லைன் எங்கே இருக்குது, ஓவராலாக இங்கே இருக்குது. அங்கே வந்து என்னாச்சு, பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் சின்னதாக இங்கே கூட ஒன்று விட்டுருக்கேன், ஏன்னா இது கூட ஒன்று போட்டு பார்க்கலாம். ஏன்னா இது ஓவரால் ஹை தானே, சின்ன ஹை கிடையாது, ஓவரால் ஹை. இதை போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒர்க் ஆகிருக்கா. அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பவுன்ஸு. அடுத்த இதில் வந்து பவுன்ஸ், தெரியுதா? இந்த மாதிரி ஓவரால் ஹை எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஹிஸ்ட்ரியோட ஹை எடுத்தீங்கன்னா அங்கே திரும்பறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது தெரியாமல் போட்டிங்கன்னா நீங்கள் வெறும் இப்போ இருக்கிறத மட்டும் போட்டிங்க, ஒரு ஹை இருக்குது, நெக்ஸ்ட் அடுத்த ஹை இருக்குது, அங்கே தான் போகணும் அப்படின்னு போட்டிங்கன்னா நடுவில் திரும்பறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் வரையும் போது, நாளைக்கே வரையும் போது என்ன பண்ணிக்கோங்க, ஓவரால் ஹை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸாக எங்கே வந்திருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி போய் செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸாக எதனாச்சும் நடுவில் ஒரு கடை இருக்கா, நடுவில் ஒரு கடை இருந்தால் அங்கேயே மார்க்கெட் வாங்கிட்டு வந்துடும். கடை இல்லைனா தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகும். அதனால் நடுவில் ஒரு கடை இருக்குன்னா அங்கேயே வாங்கிட்டு கீழே வந்துடும். இது தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாது, நடுவிலே திரும்பி இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நடுவிலே ஏன் திரும்பி இருக்குன்னா அங்கே கடை இருக்குது, பொருள் வாங்கியாச்சு. அதனால் வேலை முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் திரும்பி கீழே தான் வரும். அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது சார் சொல்லிட்டாரு வரையணும், எல்லா இடத்துலையும் வரையணும், அந்த மாதிரி கிடையாது. கஷ்டப்பட்டு வரையாதீங்க, ஸ்மார்ட்டாக வரையுங்க. எந்த இடத்துல ஓவராலாக வந்திருக்கு அதை மட்டும் வரைஞ்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் நாளைக்கு நீங்கள் வரையும் போது பக்கத்தில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரீவியஸ் லெவலும் பார்த்து வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். அப்போது ப்ரீவியஸ் லெவல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, மார்க்கெட் நடுவிலே திரும்புது. இதனால தான் என்ன சொல்கிறாங்க, இந்த நடுவில் திரும்புறதுனால தான் இது தெரியாது மக்களுக்கு. நிறைய பேர் நடுவிலே திரும்பி இருக்கும், திரும்பின உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகாது, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகாமல் நடுவிலே திரும்பிச்சு, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ அதுக்கான ரீசன்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா முன்னாடியே வந்துருந்துச்சுன்னா, அந்த ஹிஸ்ட்ரி முன்னாடியே ரிப்பீட் ஆகிருந்துச்சுன்னா அதே லெவலில் வந்து திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதை இனிமேட்டு வரையும் போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டோ இனிமேட்டு வரையும் போது பார்த்து வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் ரேட் இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா,
சப்போர்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் வேறு, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வேறு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் பேசுனது பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் எனக்கு டைம் கிடச்சுன்னா நான் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனும் பார்க்குறேன். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ன்றது வேறு. சொல்கிறேன் கேஸ், இப்போ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணும்போது வெறும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு இங்கே திரும்பவும் ஏதோ இடத்துல போட்டோன்னே அப்படியே இங்கேருந்து மொத்தமாக கீழே வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திங்கனாலும், எந்த ஒரு டூல் எடுத்திங்கனாலும் அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் சப்ளை அண்ட் டிமாண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஒர்க் ஆகும். இப்போது இன்கேஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் மட்டும் வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இது கூட நம்மளுக்கு ட்ரெண்டு அந்த மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுன்னா ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் நம்ம ட்ரேடர்ஸ் கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். எவ்ரி மண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரை இந்த பிரான்ச்சஸில் எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வீக்கெண்ட் பேச்சஸும் இருக்குது. மண்டே என்னால் வர முடியாது சார், ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், வீக்கெண்ட் பேச்சஸும் தாராளமாக வந்துக்கலாம். அந்த சாட்டர்டே அது ஸ்டார்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் 40% ஒன்று இருக்குது, 45% ஒன்று இருக்குது. இதுக்கு கூப்பன் கோடு இருக்குது. இந்த கூப்பன் கோடை அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆஃபர் வரும். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ட்ரேடர்ஸ் ஆப்பும் உங்களுக்கு தெரியும். ட்ரேடர்ஸ் ஆப்பில் தான் நம்ம மெயினாக வந்து ரிவ்யூ ப்ரீவியூலாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இதில் வருது. அதே மாதிரி ட்ரேடர்ஸ் ஆப்பில் போன வாட்டி நம்ம கிளாஸஸ் கூட எடுத்தோம். அது கூட மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸ் ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறைய விஷயங்கள் அப்பப்போ வரும். ஸோ ஆல்ரைட் கைஸ், எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.